ஹே ஹாய் கைஸ், இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட ஒன்னா போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் பார்த்தவங்க செகண்ட் எபிசோட பார்க்கணும்னா 35th மினிட்ஸ்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு கலக்கலான டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் மிஸ்டிக் பாப்அப் பார். பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய மிஸ்டீரியஸ் சீன்ஸ் எல்லாம் இதுல வரும். ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் காமெடிக்கு பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த கதை ஜோசன் காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்ற வரைக்கும் காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த கதையோட கதாநாயகிக்கு ட்ரீம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அதனால அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பா. ஆனா அவ பண்ண அந்த பாவத்தினால அவளுக்கு கடவுள் ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த தண்டனைய தற்போதைய காலகட்டத்துல அனுபவிச்சுட்டு இருப்பா. ஆனா அது செம்ம ஃபன்னா இருக்கும். அது என்னன்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போறோம். சோ ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா 10,000 வந்துருச்சுன்னா செம்ம ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். மனசு வச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல நம்ம கதாநாயகியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பயங்கரமான டிப்ரெஷன்ல அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி தடுமாறி வந்தவ மலையோட உச்சில ஒரு ரிச்சுவல் ட்ரீ இருக்கு. அந்த மரத்தோட பக்கத்துல மலையோட விளிம்பு இருக்கும் இல்லையா, அங்க நின்னுகிட்டு ஊரையே அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவன் நார்மலா எல்லார் மாதிரியும் சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தா. அவங்க அம்மா ஒரு ஷாமன். இவளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. யாராவது நோய்வாய்ப்பட்டு அப்படியே தூக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களையோ இல்ல நார்மலா யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கைகளை பிடிச்சு அவங்க கனவுக்குள்ள இவளால போக முடியும். இப்போ யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க உடம்புக்குள்ளேயோ இல்ல மனசுக்குள்ளேயோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு மத்தவங்களால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, பட் இவளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்வா. இப்படி அவ அந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிக்கு இப்படிதான் இது மாதிரியான பிரச்சனை இருக்க அவங்களோட கையை பிடிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க கனவுக்குள்ள போறா. அந்த சமயத்துல அந்த பாட்டியோ கண்ணை திறக்காம கனவு கண்டுட்டு இருக்கிறத இவ வெளியில உட்காந்து அதுக்குள்ள நடக்கிறது அப்படியே லைவா பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வெளியில வரா. அந்த பாட்டியோட ரிலேட்டிவ் எல்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரா? ஆமாமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவரை எந்த இடத்துல புதைச்சிருக்கீங்களோ அந்த இடம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் அவரோட ஆன்மா வந்து இந்த பாட்டிய பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அவரோட பணத்தை எடுத்து கொஞ்சம் வெயில் படுற இடத்துல புதைச்சிருங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட ஹெல்த் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி இவ என்னென்ன சொல்றாலோ அதை அந்த ஊர் மக்கள் கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல பரிகாரத்தையும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல ஊர் மக்களுக்கு சஜஷனும் சொல்லுவா. பாத்தீங்களா, மார்க்கெட்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா அவங்க அம்மா கிட்ட அதை பத்தி கேட்கும் போது அவங்க இவகிட்ட டிஸ்கஷன் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே இவகிட்ட நல்லா தான் பழகுவாங்க, பேசுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த நாட்டோட மகாராணி ஒரு ரிச்சுவல் ட்ரீ இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பிரேயர் பண்றாங்க. அந்த சமயத்துல என்னோட மகனுக்கு நல்ல உடல் நலத்தை கூட அவன் திரும்பவும் நல்லா ஆயிடணும், குணமாயிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க லேடியோ மகாராணி அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு குசு குசுன்னு ஏதோ காதுல சொல்றா. அப்படி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்காளா அப்படின்னு மகாராணி ஆச்சரியமா கேட்டுட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டாங்க. ஹீரோயின் என்னென்ன சாகசம் பண்ணா அப்படிங்கறத கேட்க அவளும் ரொம்ப ஃபேக்லித்தனமா இது வரைக்கும் அவளோட லைஃப்ல எத்தனை பேரோட ட்ரீம்குள்ள போய் ரெக்கவர் பண்ணிருக்கா அப்படிங்கிற லிஸ்டே சொல்லிட்டு இருக்கா. மொத்தத்தையும் கேட்டுட்டு மகாராணி அரண்மனைக்கு போனவங்க திரும்பவும் ஒரு நாள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு, இங்க பாரு, உங்க அம்மா ஒரு ஷாமனா, உனக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குன்ட்டு நீயே என்கிட்ட சொல்லியிருக்க. இப்ப என்னோட பையன் பிரச்சனையில இருக்கான். அவனோட கனவுக்குள்ள போய் அவனுக்கு என்ன பிரச்சனை தான் நடக்குது அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். இது என்னோட கட்டளை அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுறா. மகாராணியாச்சே வார்த்தையை மீற முடியாதுன்னு இளவரசனோட கையை பிடிச்சு அவனோட கனவு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கும் போது இவளோட முகத்தை காட்டுவாங்க. பயங்கரமான ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் மகாராணி கிட்ட, இது வரைக்கும் நீங்க நிறைய போர்கள் தான் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்களோட ஆவிகள் மொத்தமுமே வந்து இப்போ உங்க மகனோட கனவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது பழிவாங்க கூடிய ஆவியா? அப்படின்னா என் மகனை காப்பாற்ற முடியாதா? சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இந்த ஆவிகள் எல்லாம் துரத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதையாவது சொல்றியா அப்படிங்கிற மாதிரி மகாராணி ஹீரோயின் கிட்ட கேட்க, இந்த ராஜ பரம்பரையினால செத்து போன ஆத்மாக்கள் எல்லாமே அலைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதோட பிணங்களை தோண்டி வெயில் படுற இடத்துல ஒரு சமாதி மாதிரி கட்டி அவங்கள மரியாதைப்படுத்துங்க. அப்ப அந்த ஆவிகள் எல்லாம் உங்க மகனை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ யார் யாரு எப்பெல்லாம் செத்தாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மகாராணி பதற, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அவரோட கனவுக்குள்ள போய் எல்லா ஆன்மாக்கள்கிட்ட பேசி அவங்கள எங்கெல்லாம் அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறேன். மோரார்லெஸ் அவங்கள அடக்கம் பண்ணல, காட்டுல அப்படியே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த அளவுக்கு அவங்க வெஞ்சன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு மகாராணியும் ஒத்துக்கிறாங்க. இவளும் ஒரு வாரத்துக்கு மேல டைம் எடுத்து பிரின்ஸ் தூங்கினதுக்கு அப்புறம் அவரோட கையில இவ
கையை வச்சு அவரோட கனவுக்குள்ள போறா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவ முகமே பயங்கர டெரரா இருக்கும். இப்படி போக போக கனவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இவ கேட்டுட்டே இருக்கா. ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் ஆயிடும். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இவ முகம் அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்துல பிரின்ஸோட முகமும் சிரிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மகாராணி கிட்ட வந்து, நீங்க யாரோட கல்லறையும் தோண்டி திரும்ப புதைக்க வேண்டாம், ஏன்னா நான் கனவுக்குள்ளே போய் ஒவ்வொரு ஸ்பிரிட் கிட்டையும் தனியா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் செத்ததுக்கு இவர் காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டேன்னு சொல்றாங்க. ஆமா, அது எனக்கும் தான் தெரியுது. அவனோட முகத்தை பாத்தியா, கலரே சேஞ்ச் ஆகி அப்படியே பிங்க் கலர்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இந்த பிரின்ஸ காப்பாத்தினது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தை காப்பாத்திட்ட. அதுக்காக உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் போல இருக்கு, இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஹைனஸ் அப்படின்னு மறுக்க. இருந்தாலும் அவளுக்கு நிறைய கிஃப்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு அவ கிஃப்ட் எல்லாம் பார்த்தது இல்ல. அவளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வருது. இந்த பக்கம் பிரின்ஸ காட்டுறாங்க. அவன் எந்நேரமும் சிரிச்சபடியே இருக்காங்க. ஈவன் முக்கியமான அரசாங்க விஷயத்த மந்திரிகள் வந்து சொன்னா கூட அதை கூட கண்டுக்கல, கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனுக்கு உண்மையாவே ட்ரீட்மெண்ட் பண்ணாலா இல்ல இவனோட மனசை கொள்ளடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி மகாராணி பக்கத்துல இருக்க லேடி சொல்ல ஒண்ணுமே புரியாம மகாராணியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ எப்படியாவது ஜோவை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆனா ஊருக்குள்ள ஹீரோயினை பயங்கரமா காசிப் பண்றாங்க. அவ அரண்மனைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நிறைய சம்பாரிச்சுட்டா, நிறைய பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, இன்னொரு லேடியோ இல்ல அவ மகாராஜா வாயையே கட்டி போட்டுட்டான்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அதெல்லாம் இருக்காது, ஒவ்வொரு நைட்டும் அவன் கையை பிடிச்சி அவன் கனவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அவ ரொம்ப நல்லா அவனை மயக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல, இல்ல பிரின்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த நேரமும் பிரின்ஸ் இவளை பத்தி மட்டுமே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டா போல இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ராத்திரியும் பிரின்ஸ் இவள யாருக்கும் தெரியாம வந்து சந்திச்சிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், இந்த தாழ்ந்த ஜாதியில பிறந்தவங்க எல்லாம் அரண்மனைக்கு அனுப்பவே கூடாது. பாத்தியா மகாராஜாவையே கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஆளு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இது மொத்தத்தையும் அவங்க அம்மா ஒரு முக்காட போட்டபடி என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுறாங்க. இந்த பக்கம் இவளால ஊருக்குள்ள நடமாடவே முடியலங்க. அரசாங்கத்தோட பரிசு பொருட்கள் நிறைய பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனாலே இவள ரொம்ப காசு பண்றாங்க. இவ தாழ்ந்த ஜாதி பொண்ணுன்னு ரொம்ப புல்லிங் பண்ண இவளால எதுவுமே பண்ண முடியல. இது வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு தான் நல்லதெல்லாம் பண்ணிருப்பா. ஆனா நன்றிய மறந்துட்டு அவங்க கண்ணா பின்னான்னு பேச இது மொத்தத்தையும் அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, முதல்ல நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க மாமா வீட்டுக்கு போ, அங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதை நீ முதல்ல பண்ணிக்கோ, இல்லனா உயிரோட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ சொல்றீங்க, இதுக்காக நான் இந்த ஊரை விட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல உன் மனசுல இருக்க ஆசை என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமாமா நான் ஷாமனாச்சே, இத கூட கண்டுபிடிக்காம இருப்பனா, இது பெரிய இடத்த ஆசை, அது மட்டும் இல்ல, நீ போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுடலாம், இல்லனா அரசாங்கத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரையும் உயிரோட கொன்னுடுவாங்க, இதுக்கப்புறம் ஹேங் அவங்கள இருக்காத, திரும்பி வரணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்ல, என்ன தனியா விட்டுடுங்கம்மா, நான் கல்யாணமே இல்லாம இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், இந்த ஹேர் பின்னை வச்சுக்கோ, இந்த பின்யோவை நீ கையில வச்சிருக்கும் போது உனக்கு அளவில்லாத ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு இவள வேக வேகமா துரத்தி விட, இவளும் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு பயங்கரமா அழுது புலம்புனபடி அந்த ஊரை விட்டு போயிட்டே இருக்கா. ஆனா அவ போறதுக்கு முன்னாடி அந்த ஹோலி ட்ரீ இருக்கும் இல்லையா, அங்க போய் வர்ஷிப் பண்ணிட்டு ஊரை ஒரு தடவை பார்க்கலாமேன்னு அப்படி பார்க்கும் போது தாங்க அவங்க வீடே கொழுந்து விட்டு எரியறது தெரியும். அவ்வளவுதான், அங்க இருந்து உழுந்துடுச்சு ஓடி வரா. ஊருக்குள்ள வந்து பார்க்கும் போது அவ சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க வீடுதான் எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா உடம்புல உயிரே இல்ல. பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. அம்மா திரும்ப எனக்காக வந்துருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, மன்னிச்சிடுங்கன்னு எவ்வளவோ கதறி பாக்குறா. பட் இதுக்கு மேல எதுக்கு நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணவ அப்படியே திரும்பவும் அந்த மலையோட உச்சிக்கு போறா. அங்க ரிச்சுவல் ட்ரீ இருக்கு. அங்க இருக்கிற படையல்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஊரை இன்னொரு தடவை கண்ணால பார்த்துட்டு, நீங்க எனக்கு பண்ண இந்த அநீதிக்கு உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன், யாரையுமே உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்துட்டு அதே மரத்துல தூக்கு மாட்டி செத்து போயிடுறா. ஆனா அங்க அடிக்கிற காத்துல அவளோட தலைமுடி அப்படியே கலைஞ்சு அவ தலையில இருந்த அந்த ஞாங்னு சொல்லப்படுற அவங்க அம்மா கொடுத்த கொண்ட ஊசி கீழே விழுந்துருது. அதுல இருந்து ஏதோ ஒரு பவர் வர மாதிரி இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த மரமே நெருப்பால எரியற மாதிரி கனலா மாற, அதுல இருந்து ஒளி பிழம்புகள் அப்படியே பறக்குது. அப்படி பறந்துட்டு இருக்க அந்த நெருப்புல இருந்து ஒரு துண்டு மட்டும் அப்படியே பறந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துக்கு வருதுங்க. ஆக்சுவலா இது இப்படி டிராவல் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அதே கொண்ட ஊசிய ஒரு அழகான லேடி தலையில குத்திட்டு இருக்கா. அவங்க வேற யாரும் கிடையாது, அப்ப தூக்குமாட்டி செத்தாங்க இல்லையா, அதே ஜோ தான். அவங்க இப்போ இந்த காலகட்டத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது என்ன நான் பொறுமையா சொல்றேன். ஆக்சுவலா இப்ப இவங்க ஒரு பாரை
நடத்திட்டு வராங்க. இதோட பேர் மிஸ்டிக் பாப் பார். இந்த பாருக்கு வரவங்கள உட்கார வச்சு பேசி அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு ஃப்ரீ, ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை கொடுக்க, அவங்களும் எப்படா சாப்பிடுறது, திடீர்னு நமக்கு ஆஃபர் எல்லாம் பண்றாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அவளோட லிப்ஸ் காஞ்சு போயிருக்கு. அவ கையெல்லாம் பார்த்தா இந்த அளவுக்கு உழைச்ச கைகள் மாதிரி இருக்கு. துணி கூட நல்லா போட்டுட்டு வரல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுறாங்க. ஏன் இப்படி கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலா இங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சுன்னா இவங்க கையில ஒரு மேஜிக் சரக்கு போட்டது இருக்கும். அதை எடுத்து நைஸா பேசி அவங்களுக்கு ஊத்தி கொடுத்து அவங்களை அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு, அந்த மயக்கத்துல ட்ரீம்ல அவங்க என்னென்ன கனவு காண்றாங்களோ அதுக்குள்ள போய் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுதான் இவங்களோட வேலை. இது இவங்களுக்கு ஏற்பட்ட சாபங்க. இதை இவங்க பண்ணியே ஆகணும். இப்படியாப்பட்ட இக்கட்டுல இப்ப இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பிடு, உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கா பிரச்சனையே ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி சாப்பிட்டதுக்கும் குடிச்சதுக்கும் காசை கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க, நீங்களே வந்து சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்லிட்டு காசு கொடுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதெல்லாம் முடியாது, பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோமா கத்துறாங்க. ஆக்சுவலா எங்களோட நேச்சரே ஷார்ட் டெம்பர். உங்களோட வழிக்கு யாருமே கட்டுப்பட்டு வரலன்னா பயங்கரமா கத்திடுவாங்க, இல்ல அடிச்சிருவாங்க. அதே பார்ல ஒரு கவுண்டிங் ஓடிட்டே இருக்கும். 99,990 பேரை இவங்க இதே மாதிரி ட்ரீம்குள்ள போய் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க. இதாங்க இவங்களோட சாபமே. ஆக்சுவலா இவங்க அந்த ரிச்சுவல் ட்ரீய கலைச்சு போட்டுட்டு அதுலயே அவங்க தூக்கு மாட்டி செத்தாங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேரோட ஆன்மாக்களை அவங்களோட கஷ்டத்துல இருந்து அவங்க கனவுக்குள்ள போய் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதே பார்ல பாத்தீங்கன்னா இவங்க கூட இன்னொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு இந்த ஹோட்டலோட செஃப்பா இருக்கிறதுனால அவரோட பேரும் செஃப்னே வச்சுக்கலாம். அவர்கிட்ட 10,000 பேரை ரெக்கவர் பண்றதுன்னா சாதாரண விஷயமா, எனக்கு போய் இப்படியாப்பட்ட சாபம் கொடுத்துட்டாங்களே, நான் இன்னும் 10 பேருக்கு எங்க போவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சாதாரண மரத்துல போய் தூக்குமாடி சாக வேண்டியதுன்னு, அதை விட்டுட்டு செக்ரட்டரியில தான் தூக்குமாடி தொங்குவியோ, நீ பண்ண தப்ப விட்டுட்டு கடவுள் மேல குறை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை கிண்டல பேச, உனக்கு என்ன பாரும் சரியா ஓடல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க, ஏன் யோசிச்சுட்டு இருக்க, என்னால இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு ஏதாவது பேக்கி கிடைக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பார்ல அந்த அளவுக்கு வருமானம் வரல, வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி அட்லீஸ்ட் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி அதுல ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன, இதையே ஒழுங்கா பண்ண முடியல, இதுல யூடியூப் சேனல் வேறையா அப்படின்னு ஹான் கலாய்க்க, சரி அது எப்படி பண்ண போற, அது மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி இவர் யதார்த்தமா கேட்க, அவங்க டான்ஸ் ஆடியே காட்டுறாங்க. ஏய் சூப்பரா பண்றப்பா, இதே மாதிரி நீ வீடியோ எல்லாம் போட்டினா உனக்கு கீழே கழுவி கழுவி ஊத்துவாங்க, இந்த ஆயாவுக்கு இப்படியாப்பட்ட ஆட்டம் தேவையானலாம் கேட்பாங்க, அப்புறம் உனக்கு மனசு கஷ்டமாயிடும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கலாய்க்க, இப்படிலாம் நான் டான்ஸ் ஆடி போட்டோ போட்டா அவங்க என்ன பிசிக்கலா கலாய்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாம கேட்க, நீ இது வரைக்கும் யூடியூப் சேனல்லே பார்த்தது இல்லையா, அதுல எத்தனை பாட்டிகள் டான்ஸ் ஆடி இப்படியாப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, முதல்ல நான் தான் உனக்கு கமெண்ட் பண்ணுவேன் அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க வெங்காயத்தை தூக்கி அடிக்கிறாங்க. ஏமா வெங்காயத்துல அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்தியா, உன்னால 6 மாசத்துக்கு தான் இந்த ட்ரீம் வேர்ல்டே நீ ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது இவரு ஒரு டயலாக விட, நீ முதல்ல போய் சொல்லு, சாதாரணமா ஹியூமனோட மனசுக்குள்ள போய் உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம்குள்ள போறதெல்லாம் கம்பி கட்டுற வேலை, அதை முதல்ல நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவருக்குள்ளேயும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, இவரால யார் மாதிரி வேணாலும் உருமாற முடியும். இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல, தேவலோகத்துல இருந்து வந்தவங்கன்னே வச்சுக்கலாமே. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல உங்களோட ட்ரீம் வேர்ல்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களால மத்தவங்க ட்ரீம்குள்ள போக முடியும் இல்லையா, அவங்களோட பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் இல்லையா, அப்படி ஒரு ட்ரீம்குள்ள போகும்போது இது ஒரு காலகட்டனே வச்சுக்கோங்களேன். பாருங்க அவங்க காஸ்டியூம்லாம் பெரிய சொரக்காய் அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய சொரக்காய் தான் விளையும் போல இருக்கு. அத 2 பேர் கட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருந்து திடீர்னு வெடிச்சு நம்ம ஹீரோயின் குதிக்கிற மாதிரி இருக்கு. அதுல இப்படி ஒருத்தன் கீழே விட, டே உங்க அண்ணனையும் ஏமாத்திட்டு உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் ஆட்டை போட பாக்குறியா, அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டி இப்படிதாங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அங்க இருந்து அடுத்த சீனை காட்டுறாங்க. இது நடந்தது ஜோசன் காலகட்டம் போல இருக்கு. அப்போ ஒரு லேடி ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்க சோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த மிஸ்ட்ரியான சரக்கை ஊத்தி கொடுத்து, உன்னோட கவலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் இன்னும் வரல, அவர் வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சுங்குன்னு ஒரு லேடி சொல்ல, எதுக்காக காத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போருக்கெல்லாம் போவாங்க இல்லையா அவங்க, அது ஒரு எக்ஸாம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அவன் மட்டும் திரும்ப வரலன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனரல் கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னடி பண்ண போறேன்னு ஹீரோயின் கேட்க, என்னோட முடிவை நானே எடுத்துப்பேன் அப்படின்னு அந்த லேடி ரிப்ளை பண்ண, ஐயோ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட்டாங்க
காட்டாதமா, இந்தா உனக்காக ஸ்பெஷல் சரக்கு வச்சிருக்கேன், இதை குடிச்சிட்டு உன்னோட கவலையெல்லாம் போக்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்க அந்த மாயாஜல ட்ரிங்க் கொடுக்க அதை அவ குடிச்சிட்டு செமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்தி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஃபைனலா பிளாட் ஆனோன்னு அவளோட ட்ரீம்குள்ள இவங்க போறாங்க. அந்த சமயத்துல என்னது அவனோட நினைவுகள்லாம் என் மைண்ட்ல ஓடுது, சாச்சா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது கழுத்துல ஒரு பெரிய மரத்துண்டை கட்டி வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல சிங்கோட லவரோட ரிசல்ட் தெரியுது. சோ அவன் இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், கண்டிப்பா அவன் நமக்காக திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் ஹீரோயின் ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீம்குள்ள போயும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல ஒரு ஜெனரல் கிட்ட பேசுறாங்க. அவருக்கு இருக்க கவலையை போக்குறதுக்கு அதே மாதிரி சரக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகி இன்னும் 10 பேர் தான் இவங்க ரெக்கவர் பண்ணணும். ஆனா அந்த 10 பேருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. காலகட்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு. பார்த்தல இத்தனை கேஸை நான் சால்வ் பண்ணிருக்கேன், என்னோட ட்ரீம் டெத் ஃபிஷ் முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நல்லாவே புரியுது, ஆனா இந்த பாருக்கு யாருமே வரலையே, வந்தா தானே அவங்களோட கவலை என்ன அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அதே ஊர்ல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. முதல் நாள் நைட் ஒரு லேடி வந்திருப்பா, அவளுக்கு கூட ஹீரோயின் ஃபுட் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அவளோட பேரு ஈரின். அவ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கதான் நம்ம ஹீரோவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பேர் காங்பே. இவனுக்கு என்ன சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னா, இவன் யாரையாவது தொட்டா போதும் அவங்க குறை மொத்தத்தையும் சொல்லிடுவாங்க. அது தற்செயலா நடந்தா கூட. பாருங்களேன், முட்டை வாங்குறதுக்கு ஒரு பாட்டி வந்திருக்காங்க, அதுல ஒரு முட்டை மிஸ் ஆகுதுன்னு அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாதனமா இவன் கையத்தோட அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஷேக்கு. அவங்களுக்குள்ள கவலை எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் பையனுக்கு 29 வயசு இருக்கும், இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு கதையை சொல்ல, மேடம் அப்செட் ஆகாதீங்க அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறான். அதே சமயத்துல இன்னொரு லேடி வராங்க. இதை ஒரு பில்லு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுக்கும் போது அவங்களோட சோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஐயோ மேடம் உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் நான் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்ல கேட்காம அவங்களோட அஃபேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படியே அவனோட லைஃப் போயிட்டு இருக்கு. எம்ப்ளாயிஸ்க்காக ஒரு மீட்டிங் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஹடல்ஸ்ல பாத்தீங்கன்னா யூரின் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றா. அந்த அளவுக்கு சேல்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி ஜெயிச்சிருக்கா. இந்த விஷயத்த ஹீரோவும் அவனோட சக நண்பர்களும் பேசிட்டு வரும்போது கூடவே மேனேஜரும் சேர்ந்துக்கிறாரு. நீங்க வேலையில ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த பிரைஸ் எல்லாம் வாங்குவீங்க, சும்மா புலம்புறத விட்டுட்டு கடின உழைப்புல கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண, ஐயோ மேனேஜர் வேற இதை கேட்டுட்டாரே அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். எப்படியோ அவன் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான். அந்த இடத்துல என்னடா மத்தவங்களை பத்தி கோசம் பண்ணிட்டு வரீங்கன்னு மேனேஜர் அவனை பிடிச்சிக்கிறாரு. இந்த பக்கம் இவன் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. இவனுக்கு பார்ட் டைம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அந்த இடத்துல அவன் தன்னோட கிளாஸ்மேட்டை தாங்க பாக்குறான். பார்த்த உடனே ஷாக். இருந்தாலும் இவன் இப்ப இன்டர்வியூக்கு தான் வந்திருப்பான். அப்படியே அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒருத்தன் இவரு குடிச்சிட்டு இருக்க தண்ணியை அப்படியே தட்டி விட அவர் மேல கொட்ட, இவன் கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்க, அந்த சமயத்துல ஹீரோட கை அவர் மேல பட, அவ்வளவுதான் அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சார் நீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, டே நான் ஓகே இல்லடா, அதனாலதான் உன்னை வர சொன்னேன், நீ பத்தியா சந்தோஷமான வாழ்க்கையில இருக்க, நான் பாரு மேல் படிப்பு படிச்சாலும் ஒன்ன கால் பண்ணி உன்கிட்ட என்னோட குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம 3 பேரும் ஒன்னா தானே இருந்தோம் அப்படின்னு ஸ்கூல் லைஃப் எல்லாம் இழுத்து போட்டு பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு சுயநினைவு திரும்பிடுது. திரும்பினவன் இப்போ என்ன உளறிட்டு இருந்தேன், உன்கிட்ட என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தனே அப்படின்ட்டு அவனை விட்டு அவன் டக்குன்னு எழுந்து போக இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே மனசு கஷ்டத்துல பஸ் ஸ்டாப்ல போய் உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ்னு ஒரு கவிதை எல்லாம் எழுதியிருக்கு. நம்ம கிட்ட 1000 கவலைகள் இருக்கு, அதை அடுத்தவங்க கிட்ட சொன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நல்லா கலாய்க்க செய்யறாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறா இல்லையா யூரின், அவ செம்மையா சரக்க போட்டுட்டு டாக்ஸி எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நடு ரோட்ல போய் ஃப்ரஸ்ட்ரேஷனோட நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன ஆச்சு அப்படின்னு அவளையே ஒத்து பார்க்கும் போது, நான் இப்படி சிரிக்கணுமா, அவன் வந்து நின்னா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கண்ணா பின்னான்னு இருக்கிற மொத்த பேர்ட் வேர்ட்ஸ்லயும் திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு, பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பிரைஸ் எல்லாம் வாங்கினாலே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சூப்பர் மார்க்கெட்ல இவ வேலை செய்யும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் கேம்பெயின் மாதிரி பண்ணி ஒர்க் பண்ணணும் போல இருக்கு. சோ அங்க இருக்கிற அந்த ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அதை குக் பண்ணி அதோட டேஸ்ட் கொடுத்து அதை வாங்க வைப்பாங்க போல இருக்கு. அப்படி அவ சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து கண்ணா பின்னான்னு எல்லா பீஸையும் தின்னுட்டு இருக்கான். இப்போ ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வாங்குறது ஓகே, பட் இப்படி பண்ணிட்டு இருந்தா இவளெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அவனை தடுத்தாலும் கேட்கலங்க, அவன் பாட்டில எடுத்து முழுங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. போட்டிருந்த மாஸ்க் கழட்டிட்டு எந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இது வேலை செய்யற இடம், உன் நாக்க கட்டுப்படுத்த மாட்டியான்னு அவனை பிடிச்சு தடுக்க நினைக்க அவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க செஃப்பும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்ல அங்க வாங்கிட்டு இருக்க
இருக்கவங்க மொத்த பேரும் வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணும், இவன் நம்ம பார்க்க வந்தவளாச்சு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா இவளோட டார்கெட்டை முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு யூரின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி, இது சூப்பர் மார்க்கெட், அவங்க வீட்டு அடுப்பங்கரை கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற பொருளை விற்கிறதுக்காக இப்படி கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தா அவகிட்டே வம்புக்கு போவியா அப்படின்னு தூக்கி விட்டேறியா, அவ்வளவுதாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் பாக்குறான், யூரினும் பாக்குறான். அந்த கஸ்டமரும் சும்மா இல்லாம சூப்பர்வைசரை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடுன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை வரணும்னு தான் இவ இப்படி பண்ணிருப்பாளோ என்னோ, இப்படியெல்லாம் நீ பிஹேவ் பண்ணினா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் அவளை கண்டிக்க அந்த நேரத்துல ஹீரோவும் பக்கத்துல இருந்தா இல்லையா, இல்லங்க சார் அவன் தான் யூரினை பார்த்து ரொம்ப தகாத வார்த்தையில திட்டான், அதனாலதான் யூரினுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க வர கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணாலும் நம்ம தான் பொறுத்து போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் கேட்டுட்டு யூரினால பொறுக்க முடியல, டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. அடுத்து இந்த பக்கம் பார்ல கேட்டுறாங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படியாவது ஒரு கஸ்டமராவது என்ன தேடி வரமாட்டாங்க தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது 500 விஷயமா என்னத்தை தான் பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹியூமன்ஸை புதுசா சந்திச்சு அவங்களோட மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது பயங்கரமான பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் அதை நான் தீர்த்து வைக்கணும். ஆனா இந்த மக்கள் கிட்ட பேசுற விஷயம் இருக்கே, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மக்களையே பிடிக்காது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்ல உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு, நீ மறைச்சு வச்சிருக்க, மக்கள் எல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு செஃப் ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினும் முழிக்கிறாங்க. அப்போ செஃப், உனக்கு பிறக்கும் போதே கோவமும் கூட பிறந்திருக்கு, உன்னால பத்தியா அந்த பொண்ணோட வேலை போயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கோட்டை மாட்டிட்டு வெளியில போக, எங்க போறீங்க இப்போ அப்படின்ற மாதிரி இவ கேட்க, எனக்கு உள்ள இருந்தா இன்னும் ஸ்ட்ரெஸ்ல பிபி வந்து செத்துருவேன், நான் வெளியில போனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும், அது கூட விட மாட்டியா அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ காட்டாங்க, அவன் பாட்டுல கேஷுவலா நடந்து வரும்போது எதிர்ச்சியா ரோட்டை பாக்குறான், அதுல யூரின் ஒரு ட்ரக் வரது தெரிஞ்சும் அவன் பாட்டுல ரோட்டை கிராஸ் பண்றான், டக்குன்னு ஓடி போய்வன் குறுக்க நிக்க இல்ல வேலை வண்டிக்காரனும் நிறுத்திட்டு, ஏண்டா நீ சாவறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சான்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போக, அந்த செகண்ட் தான் இவர் ரியலைஸே பண்றான், ஐயோ செத்துருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனசு கவலையா இருக்கு அப்படின்னா ஏதாவது சாப்பிடலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட, எங்க போய் சாப்பிடுறதுன்ற மாதிரி அவ கேட்க, பக்கத்துலயே மிஸ்டிக் பார் இருக்கு, அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போக அங்க செஃப்பும் சுடு ஸ்டாக் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு, ஹீரோயின் மேடமும் ஊட்டி விடுறாங்க. அந்த நேரத்துல எப்படியாவது ஒரு 2 வார்த்தைகளை போட்டா தானே உள் மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் வெளியில வரும். அதனால நான் சூப்பர் மார்க்கெட்ல ஒன்ன பார்த்தேன், நீ ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில இருக்க போல இருக்கு, இதுக்காக தான் ட்ரக் முன்னாடி தற்கொலை பண்ணிக்க போனியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, நான் நிறைய கவலையில இருக்குங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி எதேச்சியா யூரின் சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோயினை பாருங்களேன் எழுந்து போய், இந்த சரக்கடி உன் மனசுல இருக்க கவலைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்ல, நீங்க வேற அந்த சரக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேட்பீங்க, நான் இதையே குடிச்சுக்கிறேன்ட்டு நார்மல் சரக்கே குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோ வரான், ரொம்ப நேரமா காக்க வச்சதுக்கு சாரி யூரின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். அந்த நேரத்துல ஹீரோயின் உட்காந்து இவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து, நீங்க தானே அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல இவளை காப்பாத்தினது, சூப்பரா ஃபைட் போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள அப்ரிசியேஷன் பண்ண, அவன் கவர்ல வாங்கிட்டு வந்த மாத்திரை மருந்தெல்லாம் யூரின் கிட்ட கொடுக்க, அவ அதை வாங்கி பார்த்துட்டு, உன் கண்ணத்துல வேற அடிபட்டுருச்சு போல இருக்கே அப்படின்னு இவளா போய் அவன் கண்ணத்தை தொட, அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவ கைய தொட, அவ்வளவுதான் அடுத்த செகண்டே அவன் மனசுக்குள்ள இருக்க கஷ்டங்கள் எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது ப்ராப்ளம் இல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இருக்கானே அவன் சரியான ஃபிளர்ட், எப்ப பார்த்தாலும் இவகிட்ட வழிஞ்சு பேசுறதே வேலை, ரொம்ப அபியூஸ் எல்லாம் பண்ணுவான். இப்படி இவ தான் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயின் ஆச்சரியமா பாக்குறா, என்ன இவன் தொட்டான், அவ பாட்டுல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அங்க அவ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோக்கலா ட்ரீட் பண்ணுவான். இந்த கஷ்டம் வேற, நார்மலா கூட உட்காந்து சாப்பிட முடியாது, பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றன்ற பேர்ல கண்ணா பின்னான்னு பாக்குறது, ஏதோ கீழே விழுந்ததை எடுக்கிற மாதிரி காலெல்லாம் தொடுறது, இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவான். இதே ஸ்ட்ரெஸ்ல அவளால சரியா தூங்க கூட முடியாது. அடுத்து டார்கெட் அதிகமா கொடுத்து ஒர்க் பிரஷர்ல போடுறது, இப்படியே இவ ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பா. இந்த மொத்த கதையும் சொல்லிடுறா. ஆனா சுயநினைக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோ கொஞ்சம் மட்டையாயிருப்பான். ஆனா எப்படி இவ தான் மனசுல இருந்ததெல்லாம் சொன்னானே தெரியல. மொத்தத்தையும் சொன்னோன்னே இதுதான் ஹீரோயினுக்கு வேணும், சரி இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், ஆனா உன்கிட்ட நான் தனியா பேசணும், ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரியா அப்படின்னு கவர்ல இருந்து எதையோ ஒன்னு எடுத்து கொடுக்க, அவனும் அதை சிரிச்சுக்கிட்டே வாயில போட்டுக்கிறான். அது ஏதோ ஒரு
போத வஸ்து போல இருக்கு. நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் இப்படியே ரொம்ப நேரம் பேசிட்டு இருங்க, நான் பொறுமையா வரேன்ட்டு அவன் கிளம்ப, பாரு உன் மனசுல இருக்க ஃபீலிங் எல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னா அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும். நான் கொடுக்குற இந்த ட்ரிங்க்ஸ் நீ குடிச்சு பாரு, உனக்கு நாளையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படியே பாட்டம் சிப் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதை குடிச்ச யூரினுக்கு டக்குன்னு தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே ட்ரௌசி ஆகி கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போறா. ஆக்சுவலா அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது அப்படியே சிசிடிவியோட கேமரால ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இப்ப போயிருக்கிறது யூரினோட உருவத்துல ஹீரோயின். மொத்த விஷயங்களையும் பார்க்கும்போது அவ நெஞ்சே பதறுது. இப்படி ஒரு பொண்ணை ஒருத்தனால அபியூஸ் பண்ண முடியுமா, கண்ணா பின்னான்னு தொடுறானே அப்படின்ட்டு செம்ம கடுப்பாரா. அதுல ஒரு சீனை மட்டும் அவ ஒத்து பார்க்க அந்த சீனுக்குள்ள அவ போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவ தனியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவனோ ஷோல்டர்ல வந்து கை வச்சு, எனக்காக தான் நீ காத்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அட்டர் ஜேபி மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவ அங்க ஆல்ரெடி கரியெல்லாம் வறுக்கிறதுக்கு அடுப்ப பத்த வச்சு வச்சிருப்பா இல்லையா, அதுல அவனோட கையை தூக்கி அமுக்கி விட்டுறா. அவ்வளவுதான், சூடு தாங்க முடியாம யாரே நீ அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓட யூரினோட ஃபேஸ் அப்படியே ஹீரோயின் ஃபேஸா மாறிடும். எங்க போனா இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு குடுகுடுன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருப்பான். இவன் எந்த பக்கம் போனாலும் எதிர்த்தாப்புல ஹீரோயின் வந்து நிக்க, ஐயோ உன்னை அங்க பார்த்தனே, அதுக்குள்ள எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு வேற வழியா ஓட ட்ரை பண்ணுவான். அங்கேயும் வந்து நிப்பா. அப்படியே அவன் எந்த வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நிக்க, அதை பார்த்துட்டு பயந்துடுறான். அங்க இருக்க கத்தி பொருட்கள் எல்லாம் எடுத்து அவளை தாக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வெளியில போனா இல்லையா, இன்னுமா அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பாரை பாக்குறான். அந்த பாருக்கு முன்னாடி எல்லாம் கனவு மாதிரி ஏதோ மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரி இருக்கு. என்ன நமக்கு தான் அப்படி இருக்கா, இல்ல உண்மையாவே அப்படி மறைஞ்சு போறாங்களா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா யூரின் அப்படியே மயக்கத்துல படுத்திருக்கா. இவன் சும்மா இல்லாம, யூரின் எந்திரி, உன்னை கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல விடுற அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கும் போது அவ சுத்தமா எழுந்துக்கல. சரி நான் கைய வச்சு எழுப்ப ட்ரை பண்ணா, அவ்வளவுதாங்க இவனும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த பக்கம் தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, என்னமோ சத்தம் கேக்குதே அப்படின்னு இவனும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க அவன் கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை குத்த பாக்குறான். அப்போ ஒரு பாஸ்கெட்டை தள்ளிட்டே ஓடிட்டு போனவன் அந்த கடைக்கார மேல இடிக்க, அவ்வளவுதான் அந்த ட்ராலிக்குள்ள அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அதை பிடிச்சி சுத்துன்னு சுத்துறா. அது பயங்கர ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஷாக்கு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேனேஜரை பார்த்தா ரோலர் கோஸ்டர்ல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான், ஏய் யாரா நீ, நான் கனவு உலகத்துல இருக்கேன், நீ எப்படி என்னோட கனவுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது கனவு உலகத்துல இருக்கீங்களா, யாரோட கனவுல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் யூரினோட கனவுல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓ அப்ப நான் யூரினை தொட்டதுனால இங்க வந்துட்டேனா, அப்போ உங்களால அடுத்தவங்களோட கனவுக்குள்ள போய் பிரச்சனை என்னன்னு சமாளிக்க முடியுமான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு செஃப்பும் வந்துடுறாரு. செஃப்பால வர முடியும்னு ஹீரோயினுக்கு தெரியும், பட் ஹீரோக்கு தெரியாது இல்லையா. அவன் ஆச்சரியமா பார்க்க இவங்க 3 பேரும் மொத்தமா சேர்ந்து ட்ராலில சுத்திட்டு இருக்க மேனேஜரை பாக்குறாங்க. அவன் இன்னும் சுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஹீரோ இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி செஃப் சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா நீயும் இந்த ட்ரீம்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி போறாரு. அவனோட தலையில இருந்து ஏதோ ஒரு பவர் போற மாதிரி இருக்கு. மோர் ஆர் லெஸ் இவனுக்குள்ளேயும் பவர் இருக்குன்ற விஷயத்த இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு இருக்கிற பவரை இவன் கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட, கவலைப்படாத அவன் இப்ப மயக்கத்துல இருக்கான். இதே யூரின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிட்டானா இவன் இப்ப கண்ட காட்சிகள் எல்லாம் மறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி செஃப் சொல்ல, பட் ஹீரோவோ பிரில்லியன்ட். ஏங்க உங்களால மத்தவங்களோட கனவுக்குள்ள போய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, என்னால முடியாத விஷயம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பீத்திக்க, இந்த பக்கம் என்னோட பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்குள்ள கடைக்காரனை பாருங்களேன், நினைவுக்கு திரும்பினவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட, அவ்வளவுதான் 3 பேரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் வேற கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே துரத்த, ஐயோ ஆளை விட்டுருங்க, இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓட இவளால துரத்தி பிடிக்க முடியல. சோ அவளோட கொண்டையில இருக்க அந்த கொண்டை ஊசியை தூக்கி அவனை அடிக்க, அவ்வளவுதான் அவன் மண்டையில பட்டு என்னையாடி அடிச்ச அப்படின்ற மாதிரி திரும்பி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஓடி போய் ஹீரோயின் ஒரே மிதி கீழே விழுந்துடுறா. போ இவனை கண்டிக்கணுமே, அந்த விஷயத்த பண்ணாதானே யூரினோட பிரச்சனை சால்வ் ஆகும். சோ அவங்க கிட்ட பயங்கரமா வார்ன் பண்ணி அனுப்பிடுறா. இதுக்கு மேல உனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது, கண்ணா பின்னான்னு தொடுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணினா அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொன்ன உடனே, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடைக்காரன் எஸ்கேப் ஆக பார்க்க, அந்த நேரத்துல செஃப் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி, அவங்க வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை போய் மிஸ்பிஹேவ் பண்ணி எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்க, நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு
ஹீரோயினுக்கு சுச்சாவே வந்துடுது. பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், அவன் மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நியூஸ்லயே ரிலே ஆகுது. இந்த விஷயத்த அதே கடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த யூரினால தாங்கிக்கவே முடியல. அதனால கதவை பூட்டிக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் நீ வெளியில வா, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், அவன் செத்து போனது அவனோட விதினால உன்னை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, நீ அதுக்காக வெக்கப்படாத வேதனைப்படாத, வெளியில வான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் வரல. அந்த நேரத்துல ஹீரோவும் கன்வின்ஸ் பண்றான், இங்க பாரு இங்க இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க பாத்துட்டோம் அப்படிங்கறதுக்காக நீ வரி பண்ணாத, அத மத்தவங்க பார்த்துட்டு உன்னை கேள்வியும் கேட்க போறது இல்ல, பயப்படாம வெளியில வா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. அப்பவும் அவன் வெளில வரல. இங்க பாரு அவன் மாடியில இருந்து விழுந்து செத்ததுக்கு அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணால வரல. ஏய் இப்ப அவன் மாடியில இருந்து விழுந்து செத்தான், அதை பார்த்து நீ சந்தோஷம் தானே பட்ட, அவனோட தொல்லை உனக்கு இனிமே இல்ல, அதை நினைச்சு பாத்தியா, அவன் விழுந்தது அவனாதான் விழுந்து செத்தான், நீ அதை சிசிடிவி கேமரால பாத்துட்ட. ஆனா ஒண்ணு, அவன் சாவறதுக்கு முன்னாடி செஃப் அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அலேக்கா தூக்குனாரு, அதுல சுச்சா போயிட்டான், அது தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவகிட்ட சொன்ன உடனே டக்குன்னு சிரிச்சிட்டா. ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆனவ வெளியில வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு ஏய் இப்ப வெளியில வரப்போறியா இல்லையா அப்படின்னு கதவை கண்ணா பின்னான்னு உதைக்க ஆரம்பிக்க மத்தவங்க எல்லாம் தடுத்துக்கிறாங்க. சரி அவன் நம்ம இருக்கிறதுனால வெளியில வர மாட்டேங்கிறா, நம்ம போனதுக்கு அப்புறம் வெளியில வருவா அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிக்க அந்த நேரத்துல வெளியில வந்தவ சாரி அப்படின்ட்டு பொறுமையா வர, என்னடி சாரி, இவ்வளவு நேரமா நீ உள்ள போய் பூந்துக்கிட்டு பயமுத்திட்டு இருந்த, நீ இப்ப கண்டுட்டு இருக்கிறதெல்லாம் கனவு அப்படின்ற மாதிரி சொல்ல, கனவா, நான் கனவா கண்டுட்டு இருக்கேன், அப்போ இந்த கடைக்காரன் செத்து போலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் திருந்திருப்பான், நீ இப்ப மிஸ்டிக் பார்ல சரக்கு அடிச்சுட்டு கவுந்து படுத்துட்டு இருக்க, நான் உன் கனவுக்குள்ள வந்து உன்னோட பிரச்சனையை போக்கியிருக்கேன், நாளையில இருந்து நீ ஃப்ரீயா வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் தேங்க்ஸ் சொல்றா. இப்ப இவளுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது, அதனால தேங்க்ஸ் சொல்றா. பட் இவ மயக்கத்துல இருந்து திரும்ப எழுந்துக்கும் போது சுத்தமா யூரினுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. திரும்ப அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவனோட மைண்ட்ல எதுவுமே இல்ல. அதே சமயத்துல யூரினோட ஒர்க்க காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு புது மேனேஜர் வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் அவளுக்கு எந்தவித டார்ச்சரும் இருக்க போறது இல்ல. வந்திருக்க மேனேஜரும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் சிசிடிவில பாத்துட்டு யூரினை கூப்பிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பிக்கை கொடுக்கறாரு. இப்ப குமுதா ஹாப்பி. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தான் இல்லையா, அவனையும் கொஞ்சம் திருத்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு. மறுநாள் வந்தவன் சாரிங்க நேத்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், உங்களை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், சண்டை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குது இப்போ, ஏன் இந்த கஸ்டமர் கூட நம்ம கிட்ட வந்து சாரி கேக்குறேன்னு யூரினுக்கு எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்கா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கோம்னா, இவன் தூக்கத்துல இருக்கும் போது அந்த இடத்துக்கு செஃப் போய் டே உனக்கு கறி தானடா சாப்பிடணும், உன் பக்கத்துல உட்காந்து உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி உன் பதட்டத்தோட எந்திரிக்க, நான் ஒரு ஃபேரினே வச்சுக்கோயேன் அப்படின்ட்டு சுடு சுட இருக்கிற கறியை தூக்கி அவன் வாயில பிடிச்சி அமுக்கு அமுக்க அதுல அவனால சூடு தாங்க முடியாம இதுக்கப்புறம் கறியே சாப்பிட மாட்டேன்னு என்ன விட்டுடுங்கன்னு கதற, இனிமே சூப்பர் மார்க்கெட் பக்கம் போவியா, அந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமா வார்ன் பண்ணிருப்பாரு. இப்படிதான் இவனு வந்து சாரி கேட்டிருப்பான். இவன் சாரி கேட்டுட்டு போறத ஹீரோவும் பார்த்துட்டு ஆச்சரியமா என்னதான் நடந்துச்சு, இவ இப்போ இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்காளே அப்படின்னு தூரத்துல இருந்து பார்க்க இவளோட மனசுக்குள்ள இவளும் என்னாச்சுன்னே தெரியல, கடவுளுக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண அந்த நேரத்துல ஹீரோ வரா, நீங்க எனக்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நேத்து ஒரு மிஸ்டிக் பார்க்கு கூட்டு போனீங்க இல்லையா, அங்க ஒரு புதுவிதமான சரக்கு கொடுத்து இனிமே உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொன்னாங்க, அதை குடிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்ற மாதிரி இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவால எதையுமே மறக்க முடியல, நேத்து நடந்த விஷயங்கள் மொத்தத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கா. சோ அதுக்கப்புறம் நேரா செஃப் அந்த மேனேஜரை தூக்கி எரிஞ்சிருப்பான் இல்லையா, அதை அப்படியே நினைச்சு பாக்குறான். அந்த சமயத்துல ஹீரோயினும் கொண்ட ஊசியை தூக்கி அந்த மேனேஜரை அடிச்சிருப்பா இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறான். அப்படியே அவன் நினைச்சிட்டு நடக்கும்போது அதே கொண்ட ஊசி அவனோட காலில் பட, இல்ல இது வரைக்கும் நம்ம கண்டதெல்லாம் கனவு கிடையாது, இது நடந்திருக்கு, அந்த மிஸ்டிக் பார்ல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போர்ட்ல இருக்க நம்பரும் மாறுது. இன்னும் இவ 9 பேரோட மனசுக்குள்ள போய் அவங்களோட ப்ராப்ளம கிளியர் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு இவங்க சந்தோஷமா 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வராரு. வந்தவர் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினை பார்த்து என்ன கொசூல் எல்லாம் ட்ரெஸ் தச்சு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கலாய்க்க, பாத்தீங்களா என்னோட சந்தோஷத்தை நான் ஒருத்தரை குணப்படுத்திட்டேன், இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படாதமா, இதுல பார்ட்டி வேற அப்படின்னு ஒரு ஐபேட் மாதிரி எடுக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோயினுக்கு சாபம் கொடுத்த அந்த தேவதை மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நின்னா எப்படி இருக்கும், வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க பாரு உனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள 9 பேரோட பிரச்சனையும் நீ தீர்த்து வச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போற வழிய பாரு, இல்லனா ஸ்ட்ரெயிட்டா நரகம் தான் பாப்பா அப்படின்னு வார்ன் பண்ணிட்டா அவங்க கிளம்ப. இந்த பக்கம் இவர் ஒரு ஐபேட் மாதிரி வச்சிருந்தாரு இல்லையா, அதுல கிராஃப காட்டுறாரு, உன்னோட சுறுசுறுப்பு எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால சீக்கிரமா நீ இந்த 9
பேரையும் தேடி கண்டுபிடிச்சி பிரச்சனையை போக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப வந்திருக்கவர் யாருன்னா யமதேவன் சொல்லுவாங்க இல்லையா, அவரு தான் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருக்காரு. அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு அவங்களும் பழைய புராணத்தை அப்படியே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுல வேற அந்த தேவதை இவங்களை கண்டிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுல கோவப்பட்டவங்க யமன்னு கூட பார்க்காம அவரையும் கலாச்சு விட்டுறாங்க. அவரும் கிளியரான கணக்க சொல்றாரு, இங்க பாரு 300 வருஷம் ஃபாஸ்டா பண்ண, இப்ப 500 வருஷம் ஆச்சு, ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்க, டெட் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்க, உன்னோட சாபம் போகணும்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாரு அப்படின்னு 2 பேருக்கும் மாத்தி மாத்தி கை கொடுத்துட்டு யமனே எஸ்கேப் ஆறாருன்னா பாருங்க. அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வரும். அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கோவத்தை யார்கிட்ட காட்ட முடியும்? செஃப் கிட்ட தானே. இன்னும் 1 மாசம் தான் இருக்கான், நீ ஆனா சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கியே அப்படின்ட்டு அவரை பிடிச்சி பிரஷர் போட, இந்த சரக்கு அடிச்சிட்டு நீயும் சந்தோஷமா இருன்னு அவரு இவங்களை கலாய்க்கா இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. அவன் பாட்டுல பொறுமையா என்னமோ ஒண்ணு நடந்துச்சுல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போறான். சோ இவனுக்கு ஒண்ணு விடாம மொத்த ஞாபகங்களும் அப்படியே மனசுக்குள்ள வந்த உடனே அவன் அந்த கொண்ட ஊசி எடுத்துக்கிறான். இதை கொண்டுட்டு போய் மிஸ்டிக் பார் ஓனர் கிட்ட கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல, அந்த நேரத்துல அவங்களுக்கும் அந்த பையனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவன் தொட்டாலே போதும் மத்தவங்க எல்லாம் ஈஸியா அவன் கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட எனக்காக ஒர்க் பண்ணானா என்னால சீக்கிரமா என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு செஃப் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா அவனை பாக்குறதுக்காக ஓடுறாங்க. இவனும் ஓடி வர, அந்த பக்கம் அவங்களும் ஓடி வர, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு இருக்கிற சூப்பர் பவர் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமான்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொண்ட ஊசி எடுத்து கொடுக்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட கஷ்டங்கள் போறதுக்கு நீ எனக்காக உன்னோட பூத உடலை எனக்காக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ காங்பே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. அவளோ என்னது இது 3வது டேட்டிங்லே உங்களுக்கு கிஸ் வேணுமா, ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆல்ரெடி 2 டேட்டிங்ல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே நான் திங்க் பண்ணிட்டேன், இப்ப என்ன 3வது டேட்டிங்ல கிஸ் கூட கொடுக்க மாட்டியா என்ன, இந்த வாங்கிக்கோ உம்மா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ட்ரீம் முத்து கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவன் இப்ப இருக்கிறது அதே மிஸ்டிக் பார்ல தான். நம்ம ஹீரோயின் அவனை அலையக்கா தூக்கிட்டு வந்து அவளோட அந்த மேஜிக் வாட்டரை ஊத்தி கொடுத்துருப்பா. அதனால போதையில இப்படியாப்பட்ட கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கு பயப்புல. இவன் கண்டுட்டு இருக்க கனவை தான் அவங்க 2 பேராலையும் பார்க்க முடியுமே. பாத்தியா எப்படி எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஃப் ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஏங்க அவன் எப்ப தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது, நான் எப்ப அவனை எம்ப்ளாயியா சேர்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி செஃப் கிட்ட சொன்ன, செஃப்பும் அவனோட காதுல போயிட்டு ஏதோ சொல்றாரு. அந்த சமயத்துல எங்க போனாவ அப்படின்ற மாதிரி பதறிக்கிட்டே எழுந்திருக்க, டே நீங்க இப்ப வந்திருக்கிறதே அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு, அதை விட்டுட்டு அப்படியே இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல பறந்துட்டு இருக்க, முதல்ல சைன் பண்றா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னங்க இதுல நான் சைன் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நான் படிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு படிச்சு பாக்குறான். அதுல கடைசியா இருக்க பேராகிராஃப்ல மட்டும் அவனோட பூத உடலை இவங்க கிட்ட கொடுத்தா அவனோட ஸ்பிரிச்சுவல் விஷன் அப்படியே என்ஹான்ஸ் ஆகுமா, இது வேலை சமயத்துல மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி இவங்க கிட்ட சைன் கேட்டதுனால அதை படிச்சு பார்த்துட்டு, எனக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஆமா இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நீயாதான் இருப்ப, சில சமயம் இவங்க மாதிரி மாறிடுவ, சம்டைம்ஸ் அவங்க உன் உடம்புக்குள்ள இருப்பாங்க, மேபி நீ யார தொடுறியோ அவங்க கிட்ட அவங்களோட சோக கதையை கேட்ப இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ட்ரீம்குள்ள போவாங்க. அதுக்கு இந்த மேஜிக் வாட்டரை ஊத்தி கொடுப்பாங்க. அப்படி அவங்க அந்த ட்ரீம்குள்ள போகும்போது அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை ட்ரீம்லயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எப்படி என்னோட உடம்புக்குள்ள வர முடியும், அதான் உன் தலைக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் வேவே போதே, அது மூலியமா தானே உள்ள வருவாங்க, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு எனக்கு என்னவோ இதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, நம்ம ஏன் ஒரே ஒரு டெஸ்ட் வச்சுக்க கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட மட்டும் அவங்களோட ட்ரீம்குள்ள போய் கியூர் பண்ணுங்க, அதை நான் என் கண்ணால பாக்குறேன், அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி மறுத்துட்டு கிளம்ப, டே உன்னால இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீங்க இந்த ஒர்க்கை கரெக்டா தான் பண்ணுவீங்க, இருந்தாலும் நான் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, அத ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. இங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுல சரக்கு பாட்டுல வச்சுட்டு தொடச்சிட்டு இருக்கே, உன்னை இப்ப கொன்னா சரியா இருக்குமா, நான் இப்படி டார்கெட்டை முடிக்கலன்னு வச்சுக்கோயேன் நீயும் நானும் நரகத்துக்கு தாண்டா போவோம் அப்படின்னு துரத்தி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு போனவன், இவங்க என்ன கொல்லக்கூட்ட கும்பல் மாதிரி கேம்பிளிங் எல்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் வராங்க. இவன் பேச்சுலரா இருக்கிறதுனால இவனுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுல போக, அந்த நேரத்துல ஈசுவோட வெட்டிங் எப்போ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி மாட்ட கேட்க, இவங்க பேரு மிஸ் அடாங், அதுக்கு அவங்க உன்னோட பிறந்த நாள் அன்னைக்குதானே அவளோட பிறந்த நாளும், உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க மிஸ் பண்ணாம வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, அடுத்து இந்த பக்கம் இந்த டீலை எப்படி க்ளோஸ் பண்ண போறோம், அவன் எப்படியாவது நம்ம கூட கை கோத்தா மட்டும்தான் நம்மளால சீக்கிரமா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும், இல்லன்னா தோத்துருவோம் நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அடுத்து பாத்தீங்களா பயங்கரமான மேக் ஓவர்ல அவன் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கே போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, பெரிய ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி அதுல விதவிதமான ஃபுட்டை வச்சு எல்லாரும்
நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் திடீர்னு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி மத்தவங்களா கேட்க, நீங்க எல்லாருமே எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன வேலை அப்படின்னு அவங்க விசாரிக்க, நான் ஒரு பார் வச்சிருக்கேன், நீங்க அங்க மட்டும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இங்க ஒர்க் பண்ணிட்டு அங்க பார்ட் டைமா செகண்ட் ஜாபும் பண்ணிக்கலாம், இதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண, இதெல்லாம் ஹீரோவும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இப்ப நம்மளதான் அவங்க வாரிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரிஞ்சு சமாளிக்கணும்னு ட்ரை பண்ணவனுக்கு புற கேட்டுடுது. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல, உங்ககிட்ட தனியா பேசணும்னு தரத்தரன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு போய், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இப்ப உங்க கூட வேலை செய்யணும், அதானே, என்னோட கொலீக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து மானத்தெல்லாம் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களோ கையிலே அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு இப்ப சைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க கண்டிப்பா ஒரே ஒரு டெஸ்ட்டுங்க, அந்த டெஸ்ட்ல எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அக்ரிமெண்ட்லயே சைன் பண்றேன், இதான் ஃபைனல்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை காட்டுறாங்க. அங்க இவன் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மொத்த லேடிஸும் இவனை நோக்கி ஓடி வராங்க. ஏன் அப்படி ஓடி வராங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட வேலை தான். ஆக்சுவலா மொத்த பேர்கிட்டயும் இவங்க போய் அவனை தொட்டாலே போதும், உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. மொத்த லேடிஸும் ஓடி வந்து இவனை தொட, மொத்த பேர் மேலையும் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி மாறுது. எல்லாரும் மனசை விட்டு, டே என் புருஷன் இன்னொருத்தி கூட பேசுறான் அப்படின்னு ஒரு லேடி, இன்னொரு லேடி எங்க வீட்டுல காய்கறி சரியா காய்க்கல அப்படின்னு நோயின்னு அங்க இருக்கவங்க மொத்த பேரும் ஒரே டைம்ல அவங்க கிட்ட ப்ராப்ளத்தை சொல்ல, அவ்வளவுதான், ஆளை விடுங்கடா சாமின்னு குடுன்னு ஓடி போயிடுறான். ஃபைனலா ஒரு ஷெல்ஃப்ல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அதாவது இந்த குழந்தைங்களுக்கு கட்டெல்லாம் வைக்குமே அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான். பட் ஹீரோயின் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாளே. பக்கத்துல வந்து நின்னுட்டு இப்ப மொத்த பேரையும் கூப்பிடுவா, இல்ல என்னோட பேச்ச கேக்குறியா அப்படின்ற மாதிரி மிரட்டி எடுக்க, ஐயோ மொத்த பேரும் வந்து நின்னு என்ன தேடிட்டு இருக்காங்களே, தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். வேற என்ன, அடுத்த சீன்ல இவனை கூட்டிட்டு போய் வச்சு எப்படியாவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண அப்படின்ற மாதிரி பெண்ணெல்லாம் கொடுக்க, ஏங்க என்னோட கவலை உங்களுக்கு தெரியுமா, நான் இன்டர்ன்ஷிப்ல பாஸ் பண்ணணும், நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு உடனே ஜாயின் பண்ணா தப்பா இருக்கும், ஒரே ஒரு டெஸ்ட், அதை மட்டும் நீங்க சாதிச்சு காட்டிடுங்க, கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு திரும்பவும் சொல்ல, சரிடா நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை என்னோட வேலையில சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில காட்டுறாங்க, மின்சோன்னு ஒரு பொண்ணும் அவ கூட ஆண்டாங்கன்னு ஒரு பாட்டியும் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் ஹீரோ தங்கிட்டு இருக்க அதே வீட்டுலதான். இப்படி அவங்க பேசிட்டு வரும்போது பாப்பப் பார பாக்குறாங்க. அதுல ஃபிஷ்ஷா கபாப் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு டிஷ் இருக்கு அப்படிங்கறது பார்த்துட்டு, ஐயோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்காக உள்ள வராங்க. அந்த இடத்துலதான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ இருக்கா, ஹீரோயின் இருக்காங்க, ஷெஃப் இருக்காரு. சோ இவங்க இப்படி வந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து வந்துட்டு இருக்க கஸ்டமருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ஹீரோவோட வேலை இல்லையா. ஹீரோயினும் உட்காந்துக்கிட்ட கண்ணை காட்டி என்ன குறைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி செய்க காட்ட, இவனும் பக்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு வேற ஏதோதான் வேணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு செஃப் சொல்ல, அந்த நேரத்துல யுன்சுக்கு கால் வருது. அவ அவங்க அம்மா கிட்ட பேசாம போன்ல பேசிட்டு இருக்க சமயத்துல அவங்க அம்மாவை கவனிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட வாயில இருந்து பிளட்டா வருது. மேபி அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கும் போல இருக்கு. இதை இந்த 3 பேரும் நோட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல இந்த பாட்டியும் இந்த விஷயத்த தன்னோட பொண்ணு கிட்ட மறைக்கிறாங்க. அவளும் தன்னோட வருங்கால கணவன் வெளியில காத்துட்டு இருக்கதாவும், அவரை மீட் பண்ணிட்டு சீக்கிரமா வரமா இங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப அந்த இடத்துல மிஸ் அடாங் மட்டும் தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தண்ணிய கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் கண்ணா பின்னான்னு மாத்தி கொடுக்கறான். ஆக்சுவலா அவன் கொடுக்க வேண்டியது இவங்க வச்சிருக்க அந்த மாயாஜல சரக்கு கொடுக்கணும். ஆனா அவனும் வேற என்னென்னவோ கொடுத்துட்டு இருக்கும்போது, நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன், என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் தான்டா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட பிரச்சனையை கிளியர் பண்ண முடியும், இது தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல இந்த பாட்டியும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. சோ இவனும் கையை பிடிச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் அடுத்த செகண்ட், நான் என்னோட பேத்திக்கு துரோகம் பண்ணிட்டேன், இன்சுவ இந்த நிலைமைக்கு ஆக்குனது நான் தான் அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுல கல்யாணம் ஆன உடனே விதவையா இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை குட்டிகள்லாம் கிடையாது. பட் இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இப்ப இவங்க ஒரு மீன் சாப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரியான மீன்களை வறுத்து சேல்ஸ் பண்ற ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அசிஸ்டண்டா சுன்ஹான்னு ஒரு லேடி ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப எங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு கூட மாட எல்லா ஹெல்ப்பையும் பண்றாங்க. இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களோட தாட் என்னன்னா, இந்த ஹோட்டலுக்கு அழகான ஆண்மகன் ஒரு நாள் வந்து தன்னை ரீமேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அந்த சமயத்துல ஒரு கஸ்டமர் டக்குன்னு உள்ள நுழைய, அவரை பார்த்த உடனே மிஸ் அடாங்குக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ், இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இவங்க அழகான மேக்கப் எல்லாம் போடுவாங்க. பட் அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க சுன்ஹாக்கு மேக்கப்பே செட் ஆகாது. அப்படியாப்பட்ட ஸ்கின் டைப் அவங்களுக்கு. சோ அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலா தான் இருப்பாங்க. பட் மிஸ் அடாங்குக்கு எப்படியாவது மேக்கப் எல்லாம் போட்டு இப்ப வந்திருக்காரு இல்லையா அந்த கஸ்டமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருது. அதனால அவர் எப்பெல்லாம் வராரோ
அவருக்கு நிறைய ஃபுட் எல்லாம் கொடுத்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அவரோ இவங்கள மரியாதையா தான் பாப்பாரு. பட் இவங்க ரொம்ப பாசமா ஊட்டில விட செய்வாங்க. இப்படியே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா மாறினதுனால அந்த ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சுன்ஹாவும் அவர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு நாள் 3 பேர் சேர்ந்து ஒன்னா உட்காந்து போட்டோ எடுப்பாங்க. அப்படி போட்டோ எடுக்கும் போது அந்த ஆளும் சுன்ஹாவும் ஒன்னா சேர்ந்து கைய கோத்துக்கிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருப்பாங்க. வேற என்ன, இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்துருச்சு. ஆனா இந்த விஷயம் மிஸ் அடாங்க்கு தெரியல. அவங்களோட எக்ஸ்பிரஷனை மட்டும் பாருங்களேன், பயங்கர சந்தோஷமா இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் நடந்தது என்னன்னா, நான் சுன்ஹாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல அதை கேட்டுட்டு மிஸ் அடாங்கால தாங்கவே முடியல. எனிஹவ் அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில அதிகமான மேக்கப் எல்லாம் போடுவாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருது. இருந்தாலும் இந்த பக்கம் மிஸ் அடாங்குக்கு இன்னும் அந்த கோவம் தீராம பயங்கரமா சரக்குக்கு அடிமையாகி டெய்லி காலையில மேக்கப் போட்டுக்கிறது, அவர் எப்பயாவது வருவாரு தன்னோட அழகுல மயங்குவாருன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது, நைட் ஆனா சரக்கு அடிக்கிறது, இப்படியே ஆயிடுது. ஒரு நாள் இவங்க நினைச்ச மாதிரி அவரும் வந்துடுறாரு. அந்த சமயத்துல இவங்க உன்னோட ஒய்ஃபுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு போற, பட் அவ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப கெட்டவ. இந்த ஹோட்டல்ல அவ வேலை பார்த்தா இல்லையா, அவளோட நடத்தையே சரியில்லை. உனக்கு பிறந்த குழந்தைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதுதான் கிடையாது, அது உன்னோட குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா அவர்கிட்ட சொல்ல, இதன் விளைவா தன் மனைவியின் கூட பார்க்காம கை குழந்தையோட விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாருங்க. அவரோட ட்ரக் கிளம்பும் போது இந்த பக்கம் அடாங்க்கு கொஞ்சம் போதை இறங்கிடுது. ஐயோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட பேராசைனாலையும் கெட்ட புத்தினாலையும் ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு போதையில தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க ரோட்ல. ஆனா அதுக்குள்ள அந்த பர்சன் சுன்ஹாவை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சுன்ஹாவோ என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு ரோட்ல பரபரப்பா ஓடி வருவாங்க. அந்த சமயத்துல ஒரு கார் வேகமா வந்து அவங்கள இடிச்சு அதே இடத்துல அவங்க ஸ்பாட் அவுட். அத கண்ணால பார்த்த அடாங்கால தாங்கவே முடியல. ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டோம், அப்பங்காரனும் இவங்க சொன்னதை கேட்டு ஓடி போயிட்டான், குழந்தையோட அம்மாவோ இப்படி செத்து கிடக்குறாளே அப்படின்னு உடஞ்சு போய் உட்கார்ந்தவங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைய தன்னோட குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த குழந்தைக்கு இவங்க தன்னோட அம்மா இல்லன்னே தெரியாது, ரொம்ப பாசம் காட்டி சொந்த தாய் மாதிரியே வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையிலே இருக்காங்க, கல்யாணமும் ஆக போகுது. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை பிரிச்ச பாவம் இவங்கள தானே சேரும். இதையே நினைச்சு அவங்களுக்கு பிளட் கேன்சரே வந்துருச்சான். இப்ப இவங்க இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் இவளுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்றத நினைச்சுதான் இவங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய கேஸ் இல்லையா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருது. ஒரு ஆம்பளைக்காக ஆசைப்பட்டு குடும்பத்தையே நீ அழிச்சிருக்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட், அவ எப்பவுமே உன்னை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்பா இல்லையா, அப்பெல்லாம் உன்னோட மனசு உறுத்தவே இல்லையா? அவங்க அம்மாவை இப்படி அநியாயமா கொண்டுட்டுமேன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு ஏய் முதல்ல கிளம்படி இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. அத ஹீரோ பார்த்துட்டு எங்க இவங்க ரொம்ப நல்லவங்க, எங்களோட ஹவுஸ் ஓனர் தான், இவங்க ஏதோ ஒரு தப்பு பாஸ்ட்ல பண்ணிட்டாங்க, இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேக்குறான். அதே சமயத்துல இவ்வளவு மாதிரியான ஆட்கள் எல்லாம் உயிரோட விடக்கூடாது. அடுத்தவங்களோட குடும்பத்தை புறம் பேசி கெடுக்கிறவங்களை விட இப்படி போட்டு கொடுத்து கெடுக்கிறவங்க எல்லாம், நம்பிக்கை துரோகம் பண்றவங்க எல்லாம், அடுத்தவங்களை பத்தி காசப் பண்றவங்க எல்லாம் நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டேன், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி அவங்கள அனுப்பி வைக்க, அவங்களும் நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே ஹீரோ ஓடுறான். என்னங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய தப்பா இருந்தாலும் அந்த குழந்தைய இவங்க தானே வளர்த்திருக்காங்க, நமக்கு முக்கியம் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண வேண்டியது தானே, அதுக்காகவாது அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண, உனக்கு என்னடா தெரியும், மத்தவங்களை பத்தி ஒரு 2 பேர் சேர்ந்து காசிப் பண்ணா அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அழிஞ்சு போகும்னு தெரியுமா, அடுத்தவங்களை பார்த்து நக்கல் பண்றது கிண்டல் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு தனக்கு நடந்த விஷயத்த நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண, இதை பார்த்துட்டு ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். இதே சோகத்துல அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேஃபிடீரியால உட்கார்ந்து இருக்கும் போது பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஒரே குறை என்னன்னா ஹீரோயின் மிஸ் அடாங்க்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அந்த சமயத்துல சரி அந்த மேஜிக் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட இருந்து திருடி கொண்டுட்டு போய் நம்ம அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போய் ஏதாவது ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு அந்த பாட்டியோட கதையை கேட்டு ரொம்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. நானே இனிமே என்னோட லைஃப் பாத்துக்கிறேன், எனக்கு வர பிரச்சனைகளை நானே சந்திச்சுக்கிறேன், என்ன இன்னும் 9 பேரை ரெக்டிஃபை பண்ணும் இல்லையா, அதை என்னால பண்ண முடியும், அவெல்லாம் எனக்கு வேலைக்கு வேண்டாம், அந்த பாட்டிக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், நான் அதெல்லாம் பண்ண
பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி செஃப் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு லேடி சரக்கு அடிக்கணும்னு பார்க்குள்ள நுழையிறாங்க. அவங்க தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவன் என்னை ஏமாத்திட்டான், இன்னும் கொஞ்சம் சரக்கு கொடு. என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். பட் திடீர்னு அவன் ஒய்ஃப் வந்துட்டா. எனக்கே இப்பதான் தெரியும், இவன் ஒரு பக்கம் என்ன ஏமாத்தினது, அவ ஒரு பக்கம் என்ன போட்டு அடிச்சு வச்சுட்டா. என் முடியெல்லாம் பாத்தியா, ஆனா அவனை சும்மா விட மாட்டேன், காதல் பொய்யானது அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டே சரக்கெல்லாம் கீழே ஊத்த இவளுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. இவளோட பிரச்சனை தீர்த்து வச்சாலே நமக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு கிட்டக்க போன ஹீரோயின் அவளோட மேஜிக் சரக்கை ஊத்தி கொடுக்க, அவளோ அதை குடிக்காம நீ என்ன சரக்கு கொடுக்கறது, நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருக்க லோக்கல் சரக்கே குடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ வேலைக்காக மாட்டா. இதுவும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, கிளம்சி மேட்டர், இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ எப்படியாவது உள்ள இருக்க அந்த மேஜிக் வாட்டரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு திங்கிங்ல இருக்கா. அந்த பக்கம் அந்த பொண்ணு பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு பார்லயே ரெகுலர் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவளை எப்படியாவது கூட்டிட்டு போய் வெளியில ஓடணும்னு செஃபும் ஹீரோயினும் அலேக்காவில கைத்தாங்கள கூட்டிட்டு போக, அந்த கேப்ல ஹீரோ உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்ல இருக்கிற அந்த மேஜிக் சரக்கு எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட வாட்டர் கேன்ல ஃபில் அப் பண்ணிக்கிறான். அதை எடுத்துட்டு போய் மிஸ் அடாங்க்கு இது கொடுத்து சேவ் பண்ணலாம், அவங்களோட மெமரிக்குள்ள போலாம், ட்ரீம்குள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்ணவன் வீட்டுக்கு நேரம் ஓட, அங்க போய் பார்த்தா அந்த பாட்டிமா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண, அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அப்பதான் அவங்க பொண்ணுக்கே தெரிய வர பயங்கரமா கதறி கதறி அழறா. ஏமா என்கிட்ட சொல்லல, ஏமா என்கிட்ட மறைச்சிங்க, நான் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா பார்த்துருந்துருப்பேனே, தனியாவே எனக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவனோட பேக்ல இருந்து மொபைல் எடுத்து செஃபுக்கு கால் பண்ண, ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா வேணும் உனக்கு, எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டு இருக்க, அந்த குடும்பத்துக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறாங்க. இந்த பக்கம் இவன் இப்படி போன் பேசிட்டு இருந்தான் இல்லையா பாட்டியோட பொண்ணு, அந்த கேப்ல இவன் வச்சிட்டு இருந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க. என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு மனசு உடைஞ்சு போனவன் உள்ள வந்து பாக்குறான். உள்ள வந்தா இன்சு அந்த தண்ணியை குடிச்சிருக்கா. ஏய் எதுக்கு இந்த தண்ணியை குடிச்ச அப்படின்ற மாதிரி அவளை எதேச்சியத்தோட அவ்வளவுதான் அவளோட ட்ரீம்குள்ள ஹீரோ போயிட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அந்த ட்ரீம்குள்ள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. மோரல்லஸ் ட்ரீம்னா கொஞ்சம் இருட்டா தானே இருக்கும். அவன் ஒரு ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருப்பான் போல இருக்கு. சோ ஸ்ட்ரகிள் ஆகி மேலேருந்து கீழே உருட்டிக்கிட்டு டமால்ல கீழே விழுந்து, ஐயோ கனவும் புதுசு இடமும் புதுசு, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், என்னால திரும்ப போக முடியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வந்துடுறா. எனக்கு தெரியும்டா நீ இது மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பேன்ட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கிடக்கிறத அப்படியே பாக்குறா. அதே சமயத்துல இவன் இந்த இருட்டுக்குள்ள அப்படியே யாராவது இருக்கீங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினும் டபக்குன்னு குதிச்சு வர, அதை பார்த்துட்டு ஐயோ நீங்களாவது வந்தீங்களே, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டோன்னு பயமா இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னு தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு டக்குன்னு ஹக் பண்ணிக்க, ஏன்டா என்னோட மேஜிக் வாட்டர் எடுத்து இவங்களுக்கு கொடுத்த, நீ திருட்டிட்டு தானே வந்த அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு தியேட்டருக்குள்ள. நம்ம ஏன் தியேட்டருக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல அவளோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வருவோம், இப்போ அவளுக்கு ட்ரீம்ல இதான் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தியேட்டருக்கு வந்துட்டோம், கொஞ்சம் படமாவது பார்க்கலாம், அவன் மைண்ட்ல என்ன படம் ஓடுதுன்னு பார்க்கலான்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல பாட்டியும் இந்த பொண்ணும் எப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி தங்களோட வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படிங்கிற உண்மை கதை ஓட ஆரம்பிக்க அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாட்டி உங்களோட பாஸ்ட்ல அந்த குழந்தைய கையில எடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பட்டாங்களோ அதெல்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்க. ரோட்ல அந்த குழந்தைக்காக சண்டை போடுறதா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட அவளை காப்பாத்துறதா இருக்கட்டும், இப்படி ஓடிட்டு இருக்கிறது அப்படி ஒருக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோயினோட மனசுல எந்த ஒரு இறக்கமும் வரலங்க. இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அந்த சமயத்துல ஏதோ ஷேக் ஆற மாதிரி இருக்கு. ஐயோ என்னாச்சு, ஃபயரா, நெருப்பு பிடிச்சிச்சா, ஏன் இப்படி ஷேக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பதற, அமைதியா இருடா, அந்த பக்கம் இன்சுவை யாரோ எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போற மாதிரி இருக்கா. அந்த இடத்துல பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. ஈசு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. அந்த சமயம் இவனும் கெஞ்சி பாக்குறான், இங்க பாரு இன்னொரு தடவை இந்த கேஸ பத்தி என்கிட்ட பேசினா அவ்வளவுதான், நீ திரும்பவும் வந்து அந்த மேஜிக் வாட்டரை திருடுனா உடம்புல உசுறு இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் பாட்டுல போக, அந்த சமயத்துல ஈசுவை ஹீரோ பாக்குறான். அவங்க பயங்கரமா திரும்பி அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் அதை கேட்டீங்களே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவால தாங்க முடியல, குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு இருக்க ஹீரோயினை நிறுத்தி, ஏங்க பிளீஸ்ங்க அந்த ஃபேமிலிக்கு உங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க, இங்க பாருடா அந்த ஃபேமிலியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்ற மாதிரி கிளம்ப, இங்க பாருங்க உங்களுக்கு முக்கியம், நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேங்க அப்படின்னு தலை குனிஞ்சு கெஞ்சி கேட்க, அந்த சமயத்துல ஹீரோயினும் யோசிக்கிறா, நமக்கு முக்கியம் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணும், இவன் ஹெல்ப் கேட்கறான், கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன்னு சொல்றான், சரி கொஞ்சமாவது மனசு இறங்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவ ஓகேன்னு சொல்றதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோ பேனாவை எடுத்துக்கிட்டு, எங்க அவங்க கான்ட்ராக்ட கொஞ்சம் காட்டுங்க, நான் சைன் பண்றேன் அப்படின்னு ரெடியா நிக்க, சரிடா ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால ஓகேன்னு சொல்றேன், நான் போய் அந்த மேஜிக் ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு வரேன், அது பார்ல தான் இருக்கு அப்படின்னு இவங்க கிளம்பி
கிளம்பி போகும்போது போற வழியிலேயே இந்த குரூப்போட இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை தான் யமதேவன் சொல்லியிருந்தேனே, அவரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வெள்ளையும் சொல்லியுமா இவங்க முன்னாடி ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்தே உனக்கு தெரியலையா, இப்போ ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னாச்சுன்னு பார்த்தா இந்த பக்கம் சீரியஸா இருந்த பாட்டி செத்து போயிட்டாங்க. உள்ள எல்லாரும் டெட் பாடி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ கதறி கதறி அழறான். மெயினா இன்சோ அழறத பார்த்து அவனால தாங்கவே முடியல. இதை எல்லாத்தையும் கதவு இடுக்கு வழியா ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க கூட இப்ப செத்து போன பாட்டியோட ஆன்மாவும் நிக்குது, கூடவே யமதேவனும் நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு இந்த பாட்டியோட பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணணும், அந்த பொண்ணு தனியா இருக்கா, அவளுக்கு இவங்க அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்க. அத நிறைவேற்றினா மட்டும்தான் இவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு பயங்கரமா வாதாடி, எப்படியாவது எனக்கு டைம் கொடுங்க, உடனே உங்களோட ஆன்மாவை கூட்டிட்டு போயிடாதீங்க, எனக்கு இவங்களோட ஆன்மா வேணும், அப்பதான் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும், அவங்களோட ட்ரீம்குள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அதெல்லாம் முடியாதுமா, சரி நீ இவ்வளவு கேட்டு பாக்குறதுனால நாளைக்கு மறுநாள் இவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிடணும், ஓகேவான்னு சொல்லிட்டு இவன் தர்மன் டைம் கொடுக்க இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாப்பா பார்ல எல்லாரும் மீட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல பாட்டியோட ஆத்மாவும் உட்காந்துருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற அளவுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி படையல் போட்டு வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி செஃப்பும் ஹீரோயினும் கட் பண்ணிட்டு இருக்கும் போது, இப்போதைக்கு இந்த பாட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, அவங்க வளர்த்த பொண்ணு இன்சோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்க போறியா, இதெல்லாம் ரிஸ்கா தெரியலையா உனக்கு, ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதா ஒத்துக்கிட்டான். இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் ரொம்ப இழுத்தடிக்கும், இதுக்கப்புறம் வரப்போற கேஸ்லாம் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவா அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க, அந்த உட்காந்துட்டு இருக்கிறது ஆண்டாங்கோட ஆவியா, என் கண்ணுக்கு தெரியலையே, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க இங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக இந்த படையில போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அப்ப என்னோட மரியாதையை செலுத்தணும்ல அப்படின்னு டக்குன்னு எழுந்து நின்று, எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றதுக்கு தான் இந்த அளவு போராடுற அப்படின்ட்டு மரியாதையை செலுத்துறான். அதுல அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹீரோயின் அந்த பாட்டி கிட்ட, சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இன்சோட ஃபுல் கதையும் சொல்லணும், அப்பதான் என்னால உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இன்சோட அப்பாவை தெரியும், அவரோட பேர் கோ, அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களோட போட்டோ இருக்கு, இதை வச்சு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ மத்தவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியல, ஏன் பக்கத்துல உட்காந்துருக்க ஹீரோ கண்ணுக்கே தெரியல, பட் செஃப்க்கு தெரியுது. அந்த போட்டோ வச்சு அவர் போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்க இப்ப மத்தவங்களால பார்க்க முடியுது. சோ அதை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய தேடுதலுக்கு அப்புறம் அவரையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அவரை பார்த்துட்டு இருக்க ஒரு வயசான லேடி வந்து அவருக்கு தலையில அடிபட்டதுனால அவரோட எல்லா பாஸ்டையும் மறந்துட்டாரு, அவருக்கு மெமரி லாஸ் இருக்கு, சோ உங்களால முடிஞ்சா நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வயசான தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகத்துல, தனக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஆச்சு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த விஷயங்கள் மொத்தத்தையும் மறந்துட்டாரு. அவர் மீனை பத்தி மட்டும் தாங்க பேசுறாரு. இவங்களும் லாங் பேக் நீங்க வந்து உங்களோட எங்கேஜ்ல ஒரு கல்யாணம் பண்ணீங்க, அதை பத்தி ஞாபகம் இருக்கா, அவங்க ஒரு மீன் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த கடைக்கு நீங்க சாப்பிடலாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க. வாய்ப்பே இல்ல, அவருக்கு சுத்தமா ஞாபகத்துல வரல. அதெல்லாம் கவனிச்ச ஹீரோ, நம்மளால ட்ரை பண்ண முடியுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிட்டு, நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு அவரை தொட, அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகத்துல வந்துருச்சு, நான் அந்த மக்கீரல் ஃபிஷ் மட்டும் நல்லா சாப்பிடுவேன், ஒரு நாள் அது என்னோட தொண்டையில மாட்டிக்கிச்சு, அந்த முள் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை எடுக்க முடியாம சோக் ஆகி சாவுற ரேஞ்சுக்கு போயிட்டேன் அப்படின்னு மீன் முள் தொண்டையில மாட்டினதை மட்டும் அவ்வளவு ஞாபகம் வச்சு சொல்றாரு. சோ அதுக்கு மேல அவருக்கு சுத்தமா எந்த ஞாபகமும் இல்ல. வேற இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ட்ரீம்குள்ள போய் பார்க்கலாமா அப்படின்லாம் ட்ரை பண்றாங்க. இவருக்கு ஞாபகமே இல்லங்கும் போது ட்ரீம்குள்ள போறதெல்லாம் வேஸ்ட், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு இல்ல, அது வரைக்கும் அவரோட மெமரிக்குள்ள போய் அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்திட்டா மேபி அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பவும் இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணணும்னா, ஐயோ அந்த மேஜிக் ட்ரிங்க் என்கிட்ட இல்லையே, அதை அந்த பார்ல தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஒரு நிமிஷம் என்கிட்ட இந்த ட்ரிங்க் இருக்கு, அன்னைக்கு அவங்க கிட்ட இந்த ட்ரிங்கை திருடினது உண்மைதான், அதை கொண்டுட்டு போய் பாட்டிக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா பேத்தி எடுத்து குடிச்சிட்டா, குடிச்சவ கொஞ்சம் மீதி வச்சிருக்கா, அதை யூஸ் பண்ணி அவரோட மெமரிக்குள்ள போக முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாத்தாவோட மெமரிக்குள்ள ஆக்சுவலா அவரு சூசைட் பண்ணிக்க போயிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு ஞாபகங்கள் மட்டும் இருக்க இவங்க டக்குன்னு போய் அவர் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நான் இதுக்கப்புறம் எதுக்காக உயிரோட இருக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவர் குடிச்சிட்டு இருக்க சரக்கு பாட்டில உடைச்சு
அவர் கையை கட் பண்ணிக்க போறாரு. அதை பார்த்து இவங்க 3 பேரும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவரோட கான்சியஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது அதுக்கு மேல அவங்களால போக முடியல. இப்ப சப்கான்சியஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவரு இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, இவரோட கான்சியஸ்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி போறாங்க. அப்படியே அவங்க போகும்போது கும் இருட்டா இருக்கு. ஏதோ ஒரு படிக்கட்டுகள்ல பள்ளத்தாக்குல இறங்குற மாதிரியே இருக்கு. கர்ப்பாம்பூச்சி எல்லாம் ஓடுதுங்க அந்த இடத்துல. கரண தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்க, இங்க இருந்து நீங்க மட்டும் கீழே விழுந்து செத்து போனீங்கன்னா உங்களோட ஆன்மாவும் உசுரோட இருக்கு இல்லையா, பூலோகத்துல உங்க உடம்பு அதுக்குள்ள இருக்க ஆன்மாவும் காணா போயிடும், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுதான் வரணும், என்ன பண்றதுன்னு ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படியே அவங்க அந்த பள்ளத்தாக்குல இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. அப்படியே வானத்துல பறந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுல பொறுமையா இவங்க போறாங்க. அங்கிருந்து கீழே விழுந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு போகும்போது இந்த டோரேமான் கதவு இருக்குமே அதே மாதிரி ஒரு கதவு இருக்குங்க. அது நார்மலா எல்லாம் திறக்க முடியாது, பாஸ்வேர்ட் போட்டு தான் திறக்கணுமா. இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்வேர்ட் போடுறாங்க, தப்பாயிடுது. அதனால இவங்க நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த பாதை அப்படியே உடைஞ்சு கீழே விழுகுது. பாதி வரைக்கும் போயிடுச்சுங்க. இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல இவங்க தப்பா போட்டாங்கன்னா 3 பேரு கீழே விழுந்துருவாங்க. நிஜ உலகத்துல 3 பேரோட உசுரும் போயிடும். இப்படியே அந்த இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்கும்போது பிடிக்கிறதுக்கும் இடம் இல்ல, நிக்கிறதுக்கும் இடம் இல்ல. 3 பேரும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்ல, அதுல ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. அம்மாடி நீ எதை வேணாலும் பண்ணு, கோவம் மட்டும் பட்டன்னு வச்சுக்கேன், 3 பேரோட கதையும் காலி அப்படின்னு செஃப் சொல்ல, இவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட பர்த்டே தான் டேட் ஆஃப் பர்த்தா இருக்குமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அவளோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கணும்னா அந்த பாட்டிமா ஒரு போட்டோ அமிச்சாங்களே, அதுல அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு எடுத்த போட்டோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல கண்டிப்பா ஒரு போட்டோ எடுத்தா அந்த காலத்துல எல்லாம் போட்டோ ஸ்டுடியோல தானே எடுப்பாங்க. அதனால பாக்கெட்ல இருக்க மொபைல் எடுத்து அதுல இருக்க டேட்டை பார்த்தா கரெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் இப்போ அவரும் அந்த கதவை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. அவரு தான் 2 பேரும் புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த பேலன்ஸ்ல இருந்து மிஸ் ஆனாங்கன்னா வம்பாயிடும். அதனால நீ எப்படியாவது என் பாக்கெட்ல இருக்க போனை எடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அந்த போனை எடுக்க ட்ரை பண்ணா அவருக்கு பயங்கரமா கூச்சம் ஏற்பட்டு இப்படி அப்படின்னு இல்லையா அந்த போன் தவறுதலா மேலேருந்து கீழே விழுந்தது, முடிஞ்சு போய் 2வது நம்பரையும் தப்பா போட்டுறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் சுருக்கமாயிடுது. இப்ப அவங்க ஒரே ஒரு கல்லுல தான் நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கதவு திறக்கலன்னா லைஃபே காலி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே, ஆமா இல்ல எனக்கு ஞாபகத்துல வந்துருச்சு, அந்த பாட்டி ஒரு நாள் என்கிட்ட உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான் அவளோட டேட் ஆஃப் பர்த், அன்னைக்கு தானே நான் கல்யாணமும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்னோட டேட் ஆஃப் பர்த் போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் அவனோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ண நல்ல வேலையா உள்ள போயிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனா அந்த சப்கான்சியஸ் மெமரியில சில நினைவுகள் அப்படியே மங்கி போயிருக்கும். சில சமயம் நமக்கு கூட ஏதோ ஒண்ணு டக்குன்னு ஞாபகத்துல வரும், ஆனா அது எப்ப நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னே தெரியாது, அதே மாதிரி இருக்கும். சோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கிறத பார்த்துட்டு இதை இப்ப ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பா அவரோட மெமரியில இப்ப இந்த விஷயங்களும் ஞாபகத்துல வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு சொடுக்கு போட அங்க நடந்துட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அது அப்படியே லைவுக்கு வருது. ஒவ்வொருத்தருக்கும் உயிர் வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாம் கண்டிப்பா கோவோட மெமரிக்கும் வரும் இல்லையா, அவருக்கும் ஞாபகங்கள் வந்திருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காட்டுறாங்க, இன்னைக்கு அடாங் பாட்டியோட ஃபியூனரல். அவங்க ஆன்மாவும் யமதர்மன் கிட்ட போயிடுச்சுங்க. ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க இடத்துல பொண்ணோட ஆப்போசிட்ல அப்பா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துருச்சு. பொண்ணு கிட்ட இதுதான் உன்னோட அம்மா சுன்ஹுவா அப்படின்னு அவர் கையில இருந்த போட்டோவை காட்டுறாரு. எங்க அம்மா என்ன மாதிரியே இருக்காங்க, எங்க நிக்கிறது தான் ஆடாங்க, இவங்க தான் உங்க அம்மா பத்தி தப்பா சொன்னதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கிட்ட அப்பா காமிக்கும் போது அடுத்த சீன்ல அவங்க அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி பொண்ணு உட்காந்துக்கிட்டு, அம்மா நீங்க என்ன கஷ்டப்பட்டு சின்ன குழந்தையில இருந்து வளர்த்துருக்கீங்க, நான் உங்க பொண்ணே கிடையாது, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல எங்க அம்மா சாவுக்கு காரணமாயிட்டீங்க, ஆனா அது உண்மை இல்ல, ஆக்சுவலா அவங்களோட விதி முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க இல்லையா, நீங்க இல்லாம என்னால இதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒத்தையால இருந்து என்ன வளர்க்கறதுக்கு, அதுலயும் நோய் வேற, மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, நீங்க என்னதான் ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு ஃபேமிலி பிரிஞ்சு போறதுக்கு காரணமா இருந்தாலும் என்ன கண் கலக்காம பாத்துக்கிட்டீங்க, எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே வேண்டாம், நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும், உங்களை மட்டும்தான் என்னால பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறத பார்த்துட்டு ஆத்மாவா நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க பாட்டியோட மனசு கண் கலங்குது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அப்படியே அவங்க யமதர்மன் கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினும் செஃப்பும் இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி யமதர்மன் கிட்ட, என்ன நீங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான், என் பொண்ணு இப்ப சேஃபா இருக்கா, அவங்க அப்பா கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமாவோட
ஆன்மாவை யமதர்மன் அப்படியே கூட்டிட்டு போகும்போது ஒரே வெளிச்சமா இருக்குங்க. அதுல மறைஞ்சு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மைதானத்துல நடந்து போற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச தூரம் போன பாட்டி அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பாங்களா. என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல யூசுவோட அம்மா ஆவி அப்படியே நின்னுட்டு இருக்கு. சுன்ஹா அதை பார்த்துட்டு உங்களுக்கு பேச்சே வரல. இவங்க கதற, அதை பார்த்துட்டு சுன்ஹா கதற. 2 பேரும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு போதையில ஏதோ ஒண்ணு தெரியாம சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அது தப்புன்னு மாத்தி அமைக்கிறதுக்காக அவ்வளவு போதையிலேயே நடந்து வந்தீங்க. என்னோட விதி முடிஞ்சு போச்சு, அதனாலதான் நான் செத்து போயிட்டேன். என் புருஷன் என் குழந்தைய விட்டுட்டு போனாலும் நீங்க கண்ணுங்கருத்துமா அப்பா அம்மா இல்லாத குறைய கூட சொல்லாம நீங்களே அம்மாவா இருந்து வளர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு செஃப்பும் போறாரு. என்னடா பாஸ்கெட் பால்லாம் விளையாடு, இப்ப ஹாப்பியா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ உனக்கு சந்தோஷமா, உனக்காக ஒரு டெஸ்ட் நடந்துச்சு, அதுவும் உனக்கு பிடிச்ச ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. ஒருத்தவங்களோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணலான்னு இருக்கேன்னு ஒத்துக்கிறான். அடுத்து இவனுக்காக அந்த பார்ல அக்ரிமெண்டோட ஹீரோயின் காத்துட்டு இருக்க இவனும் போறான். ஆக்சுவலா அதை சைன் பண்ணும்போது நம்ம ஒரு பார்ட்டி கொண்டாடலாம், நம்ம எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதுல ஹீரோ ரொம்ப மட்டையாடுறான். அந்த நேரத்துல எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு, உங்களை 10,000 பேரை ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படியாப்பட்ட பனிஷ்மெண்ட் ஏங்க உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் 10,000 பேரை கொண்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ பதில் சொல்ல, இவனும் போதையில அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டவன், என்னது 10,000 பேரை கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த செக்ரட்டரியில தூக்கு மாட்டி தொங்கிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊரையே நான் விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி செத்துருப்பாங்க இல்லையா. அவங்க கொண்டையில இருந்த கொண்ட ஊசி விழுந்து அந்த செக்ரட்டரியில அந்த சாபமே பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாட்டுல ஏற்பட்ட போர்ல 10,000 பேருக்கு மேல செத்து போயிருப்பாங்க, அதுவும் இவளோட சாபத்தினால. இதனால மேலோகத்துல தேவதைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது ஒன்னால அந்த ஊரை சேர்ந்தவங்க 10,000 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களோட ஆத்மால சாந்தி அடையணும்னா இந்த ஊர் உலகத்துல இருக்கிற யார வேணா நீ செலக்ட் பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு நீ அவளோட கனவுக்குள்ள போய் அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். இதுக்கு நீ குறிப்பிட்ட ஜென்மங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 500 ஜென்மத்தை கொடுக்குறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இல்லங்க இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, 10,000 பேரோட மனசுக்குள்ள போய் கனவுக்குள்ள போய் இதெல்லாம் ரெக்கவர் பண்றதெல்லாம் கஷ்டம், அதுக்கு என்ன நரகத்துக்குள்ளே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன வேணும், நரகத்துல நீ எப்படி சித்திரவதைப்பட்டு சாவணுங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா, இந்த நரகத்தோட ரூல்ஸ் புக் இத படி அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாங்க. இவங்க அந்த நரகத்துல என்னென்ன பாவங்கள் செஞ்சவங்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. ஐயோ, இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் 10,000 பேரோட கனவுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளையும் என்னால ரெக்கவர் பண்ண முடியும், நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இருந்த உருவத்துல இருந்து இப்ப இருக்கிற உருவத்துக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆறாங்க. ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. இப்படிதான் இவங்க இந்த வேலைக்குள்ளேயே இறங்கிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணி மத்தவங்களோட பாவங்களை போக்க போறாங்க, கஷ்டங்கள்ல இருந்து விடுவிக்க போறாங்க அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.